ஹாய். இந்த வீடியோவில் வந்து நான் வாங்கின இந்த புது மிக்சியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்து பிரீத்தி பிராண்டில் ப்ளூ லீஃப் பிளாட்டினம் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம எந்த மாதத்துலையாவது வந்து கொஞ்சம் பட்ஜெட் வந்து கரெக்டாக பார்த்து கரெக்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள எல்லா மிஷினுக்கும் வந்து கேட்டும் போல் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகி போய் இந்த மாதிரி வேலை வச்சிருது. சரின்னு நான் இதுக்கு முன்னாடி வந்து விடியம் வச்சுருந்தேன். விடியமில் வந்து பிளாக் கலரில் ஒன்று இருக்கும். அந்த மாடல் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வச்சுருந்தேன். அது வந்து அடிக்கடி ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, ஒன் டைம் வந்து அந்த மோட்டரை மாற்றி வச்சுருந்தேன். அதுவுமே வந்து இதாகிடுச்சு. சரி, இந்த வாட்டி எதுவும் பண்ண முடியாது, நம்ம மிக்சியை தான் மாற்றணும் அப்படின்னு மிக்சி மாற்றியாச்சு. இது வந்து பிரீத்தி ப்ளூ லீஃப் பிளாட்டினம். இதிலே வந்துட்டு 3 டைப் இருக்குது. கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம். 3ஆவது வந்து பிளாட்டினம். இதில் வந்து 5 ஜார் இல்லை 4 ஜார் வரும். இந்த கண்டெய்னர் வந்து எக்ஸ்ட்ரா 1 வரும். இது வந்து நம்ம கைப்படாமல் ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த சின்ன மிக்ஸி வந்து அப்படியே இதில் வந்து மூடி மாதிரி மாட்டி அப்படியே வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கண்டெய்னர் தான் வந்துட்டு இது இல்லாமல் ஜார் பார்த்திங்கன்னா 4 ஜார் வந்து வருது. இது வந்து ஜூஸரு. இப்போ கூட பார்த்திங்கன்னா இது பிரீத்தி ஜோடியாக்கு இது நிறையா வந்துருச்சு. அதே மாதிரி ஜூஸர் வந்து அந்த ஜோடியாக்கில் உள்ள மாதிரி தான், சேம் டைப்பு. இதில் வந்து சக்கை தனியாக வந்துடும் அப்படின்னாங்க. நம்ம வந்து ஜூஸ் அடிக்கிறது வந்து தனியாக பிழியணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் தனியாக அந்த வேஸ்டேஜ் தனியாக, ஜூஸ் தனியாக வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும் அப்படின்னாங்க. நம்ம தேங்காய் கூட வந்து இதில் பிழிஞ்சுக்கலாம். அதுவுமே வந்து நம்ம வடிகட்ட அவசியம் இல்லை, அந்த தேங்காய் பால் தனியாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து இந்த 4 ஜார் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஜூஸர் சேர்க்காமல் நார்மலாக கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள். இது வந்து மற்ற பேசிக் மாடலில் கொடுக்குற அந்த பெரிய ஜார். இதுக்கு அடுத்தது தான் வந்து இப்போ ஜூஸர் வந்து அட்வான்ஸ் லெவலில் அப்கிரேட் பண்ணி இப்போ ஜூஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதுக்கு அடுத்த சின்ன சைஸ் ஜாரு. இதுக்கும் அடுத்த சைஸில் வந்து அந்த மீடியம் சைஸில் வந்து ஜார் வருது. இதுதான் வந்து இந்த பிளாட்டினமில் வந்து குட்டி ஜார். இதுக்கு அடுத்து வந்து குட்டி ஜார், இன்னொரு ஜார் வந்து அந்த பவுடர்லாம் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுற மாதிரி சின்ன சைஸாக இருக்குது. நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் குறைஞ்ச அளவில் வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா, அரைக்கணும் அப்படின்னா இந்த குட்டி ஜார் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பவுடர், இந்த பட்டை கிராம்பு தூள், கரம் மசாலா, அந்த மாதிரி பவுடர் டைப்பில் நம்ம அரைக்கணும். நல்லா சூப்பராக வந்து அரைஞ்சி வருது. காலையில் கொஞ்சம் பொடி ஐட்டம்லாம் வந்து இதில் அரைச்சி பார்த்தேன். நல்லா ரொம்பவே சாஃப்டாக நல்லா பவுடர் ஆகிடுது. லாஸ்ட் ஜாரில் தான் பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர் ஃபஸ்ட்டு கட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கைப்படாமல் எதுவும் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா இதில் அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே தலைகீழாக கவுத்தோம் அப்படின்னா அதில் வந்து விழுந்துரும்ல, அதை வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடணும். அதாவது கைப்படாமல் ஸ்டோர் பண்ண வேண்டிய ஒரு சில இது மட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கண்டெய்னர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஜாரில் மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகும். மற்ற இந்த ஜாருக்கு வந்து சூட் ஆகாது. இந்த கண்டெய்னர் வந்து இந்த குட்டி ஜாருக்கு மட்டும் வந்துட்டு சூட் ஆகும். இது வந்து எல்லாத்துக்கும் மூடி ஃபைபர் கிளாஸ் மாதிரி தான், அந்த டிரான்ஸ்பரண்ட்டை மூடி எல்லா இதுக்குமே வந்துட்டு அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மூடி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கைப்பிடியுமே ஹேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கனமான ஃபைபரில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வர நிறையா அந்த ஜார்லாம் பார்த்திங்கன்னா கைப்பிடி வந்து பிளாஸ்டிக்கில் கூட தான் உடையிற மாதிரி ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஹேண்டில் எல்லாமே நல்ல டைட்டாக இருந்துச்சு. மெட்டீரியலுமே பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த மிக்ஸி வந்து எம்ஆர்பி 8000 ரூபா கிட்ட வந்து போட்டிருந்தாங்க. ரிடக்ஷன்லாம் போக கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் நான் போட்டுட்டு வாங்கினேன். அந்த மாதிரி அதெல்லாம் போக 6000 ரூபாய்க்கு வந்துச்சு. நம்ம இஎம்ஐ வேணும்னாலும் இஎம்ஐ போட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து அந்த வாரண்ட்டி கார்டு, அந்த பில் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருந்தாங்க. இது வந்து 5 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் வந்து அந்த பொருட்களுக்கு வந்து அதுக்கு வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. இது வந்து அந்த மாவு அரைக்கிறது ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அந்த கத்தி வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இந்த கத்தி மாதிரி குட்டியாக வந்து அந்த பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். பொருள் எல்லாத்தையும் வெளில வச்சு அட்டைப்பட்டி இதுக்கு மேலே வச்சிட வேண்டியதான். ஒன்ஸ் வந்து இந்த பாக்ஸில் எல்லாத்தையும் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு வந்து லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தருவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா கூட பட்டர்ஃப்ளைல இதே மாதிரி சேம் மாடல் இருந்துச்சு. அதை எடுப்போன்னு பார்த்தேன். அந்த ஹேண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸாக அந்த ஃபைபர்லாம் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. சரி, அதுக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தனியாக அதுக்கு வந்து பே பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, பிரீத்தி ரொம்ப நாளாக பிரீத்தி தானே இருக்குது. எங்கள் வீட்லேயும் வந்து நாங்கள் பிரீத்தி தான் யூஸ் பண்ணுறோம். சேம் இதிலே வந்துட்டு கோல்டுன்னு நினைக்கிறேன் அந்த மாடல். அப்போ அதுதான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து அட்வான்ஸ்னு சொல்லிட்டு இந்த பிளாட்டினம் வந்து வந்திருக்கு. இதில் தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து இதில் போட்டிருந்துச்சு.
ஜாரோடது எப்படி ப்ளேஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. அவ்வளோதான், ஓவரால் வந்து நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே எடுத்து காட்டிட்டேன். அந்த ஜார் எல்லாத்தையுமே குவாலிட்டி வைஸ் பார்த்தா நல்லா தான் இருக்குது. இந்த மாடலுமே வந்து நல்லா இருக்குது. மற்ற ப்ரீத்தியில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல் வந்து இப்போ அப்கிரேடட்னு சொல்லி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து அந்த ப்ரீத்தி கோல்டு வந்து 3 ஜார் வரும். இப்போ இதில் வந்து நமக்கு 4 ஜார் அந்த ஜூஸர் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சேம் இதே அப்படியே 1000 ரூபாய் என்னமோ கம்மி பண்ணாங்க. அதுக்கு வந்து அந்த 3 ஜார் தான் வரும். எக்ஸ்ட்ரான்னு பார்த்தோம்னா அந்த ஜூஸரு அந்த கண்டெய்னர் எக்ஸ்ட்ரா வருது. மற்றபடி அந்த வோல்ட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே இது தான். இப்போ புதுசாக இந்த மாடலில் மிக்ஸி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிவ்யூ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பிராண்ட் வந்து இப்போ மிக்ஸி வச்சுருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.